மாஸ்க் படம் பார்த்துட்டேன். கவின் அண்ணா வந்து ஆக்டிங் வந்து ஃபுல்லாக தளபதி பண்ணுற மாதிரியே இருக்குது. ஒரு குட்டி தளபதி வந்து நடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ், அவர் பண்ணுற ஆக்ஷன்ஸு, ஃபைட் எல்லாமே கொஞ்சம் தளபதி பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ஹீரோயினும் இவரும் பண்ணுற சீன்ஸ்லாம் ரொம்ப காமெடியாக நிறையா நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. அவங்க எதிர்பார்த்த சீன்ஸ்லாம் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஓகேவாக தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு சோஷியல் அவேர்னஸ் மெசேஜ் கண்டென்ட் தான் இது. இப்போ நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்களா, அந்த ஏமாத்துறதுல வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட் வச்சுட்டு இப்போ ஒரு வீடு வாங்குறதுல ஏமாத்துறாங்க, ஒரு வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்துறாங்க, ஒரு வீட்டில் டவர் வைக்கிறேன்னு ஏமாத்துறாங்க, அதுக்கப்புறம் பேங்க் பேலன்ஸை திருடிக்கு ஏமாத்துறாங்க. இவங்களெல்லாம் எதுவும் பண்ண முடியலன்னு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களையும் ஒரு நார்மலான பர்சன்ஸ் வந்து பழி வாங்க முடியும், நாங்கள் பழி வாங்கினா அவங்கள காலி பண்ணுவோம், அந்த மாதிரி லெவலுக்கு பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது உண்மையிலேயே நிறைய இப்போது நடந்துட்டு இருக்கு. நிறைய நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம், வீடியோஸ்லலாம் பார்க்குறோம் ஏமாற்றிட்டாங்கன்னு. இது ரொம்ப ரொம்ப சூப்பரான கண்டென்ட். இப்போதைக்கு ஒரு சோஷியல் அவேர்னஸ் படம் மாதிரி வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது படம். ஜிவியோட மியூசிக் சொல்லணும்னா நல்லா இருக்குது. பட் ஆனால் அவரது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அந்த லெவலுக்கு இதில் இருந்த மாதிரி ஃபீல் ஆகலை. ஹீரோயின் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்களோட கெமிஸ்ட்ரி சீன்ஸ்லாம் சூப்பர். ஆண்ட்ரியா மேடம் வந்து மிக்சடு, ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்து நடிச்சிருக்காங்க. பாதி பாசிட்டிவ் பாதி நெகட்டிவ் அந்த மாதிரி இருக்குது. அவங்க மாமனார் கேரக்டருமே சூப்பர். அது ஒரு ஹைலைட்டான இருந்தது. அவர் பண்ணது வந்து ஒரு ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப எதிர்பார்க்காதது ஒன்று பண்ணார். ஓவரால் படம் எல்லாருமே பார்க்கலாம். தேங்க்யூ.